அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 2024ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நம் பயிர்களை தொடர்கிறோம். இன்று செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலையில் நாம் தொடங்குகிறோம். இப்பொழுது 246ஆம் பக்கம் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா ஆங்கில புத்தகத்தில் 246ஆம் பக்கத்தில் இறுதி பகுதியில் அது அடுத்த பக்கத்தில் முடிகிறது அந்த சென்டென்ஸ். Our object is to change into the divine nature. So the divine nature is not a mental or moral, but a spiritual condition, difficult to achieve, difficult even to conceive by our intelligence. So, நம்முடைய நோக்கம் என்னவென்றால் இயல்பை இறை இயல்பாக, இயற்கையை இறை இயற்கையாக மாற்ற வேண்டும். ஆனால் அந்த இறை இயற்கை என்பது மனம் சார்ந்ததல்ல, ஒரு மனம் சார்ந்த ஒரு இதல்ல, அல்லது ஒழுக்க நெறி அறம் நெறி சார்ந்தது அல்ல. அது ஒரு ஆன்மீகம் சார்ந்தது, அடைவதற்கு கடினமானது. நம்ம பகுத்தறிவால் உணர்வதற்கும் புரிவதற்குமே கடினமானது. இப்ப திருப்பி அதை அதே வேற மாதிரி படிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் டு சேஞ்ச் இன்டு தி டிவைன் நேச்சர், பட் தி டிவைன் நேச்சர் இஸ் நாட் அ மென்டல் கண்டிஷன். தி டிவைன் நேச்சர் இஸ் நாட் அ மாரல் கண்டிஷன். டிவைன் நேச்சர் இஸ் அ but the divine nature is a spiritual condition. That condition is difficult. Our object is difficult to achieve. Our object is difficult even to conceive by our intelligence. புரிதல் மட்டும் அதை கருத்துருவாக்கம், அந்த கன்சீவ் இருக்கு, அப்படி ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லுவேன். நான் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த முடிச்சது. அதுக்கு முன்னாடி நம்ம படிக்காம விட்டதுன்னு சிலது தமிழ்ல இருக்கு. பாகியலட்சுமி அது எங்கன்னு சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்து படிக்கிறோம். சரி, அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன், இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் இதுல இருக்கு, அதை முடிச்சுட்டோம். எங்களை ஒரு நிமிஷம் பிரியாமா அந்த சென்டென்ஸை முடிச்சுட்டோம்னா பிரியாமா அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த இது முடிச்சுனா ஒரு 10 முடிஞ்ச மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு இதா இருக்கும். இப்பதான் கவனிச்சேன், ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸ் முடிச்சிருவோம். The master of our work and our yoga knows the thing to be done, and we must allow him to do it in us by his own means and in his own manner. இது நம்ம இப்போ நமக்கு என்ன ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா, ஒரே வீடியோ எல்லாம் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏதாவது திரைப்பட காட்சி அதுக்கு என்ன மெத்தட் நம்ம கேட்டுக்கிறோம். அது வரைக்கும் என்ன போடும்போது அந்த நம்ம பதிவு பண்ண வீடியோவே இல்லாம இருக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி சார். காப்பிரைட் காரணமா அது இப்போ நமக்கு போன வாரம்லாம் ஏதோ 2 இது போயிடுச்சுன்னு பிரியாமா சொன்னாங்க. அதை திருப்பி இதுக்காக சொல்லணும். இருக்கா? எல்லாமே இருக்கா? இருக்குன்றதுதான் உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணிருந்தேன் மிஸ். எல்லாமே இருக்கா? இருக்கு மிஸ். சரி, ஓகே. இருந்தாலும் இப்ப போட சரி, அப்ப நன்றி. ஆனா நீங்க எழுதிருந்து பார்த்தா வீடியோ காப்பி ரைட் என்னமோ எழுதுனது நான் குழப்பிட்டா. சரி, பரவாயில்ல, நன்றி. விஷயம் என்னன்னா, இப்ப அப்படியே இருந்தா போட்ட காட்சி நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, குந்தி கிட்ட கர்ண உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேசும்போது, நீ போய் கேளு, அவன் தான் இயல்பா அவங்க அண்ணன் கூட தான் தமிழோட தான் சேர்வாங்க, அவர் தான் மூத்தவர் அப்படிலாம் சொல்லி இது போய் கேட்க போனாங்க. ஒரே சந்தோஷமா போய் கேட்க போகும்போது, சரி ஒருவேளை மறுத்துட்டாரு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப குந்திக்கு வேலை பண்ணும். அம்மா நம்ம நினைச்சது நடக்காது, சரி என்னுடைய ஆசை நிறைவேறாது, நீ என்ன சொல்கிறாயோ நான் கேட்கிறேன். அப்ப 2 வாரம் கேளுன்னு சொல்லி இந்த நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல பயன்படுத்தக்கூடாது, இத அர்ஜுனனை தவிர வேற யாரும் சொல்லக்கூடாதுங்கிற வாரத்தை வாங்குவான், 2 வாரங்கள் சொல்லி. அப்போ அந்த இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல படிச்சு பாருங்க. allow him to do it in us, நம்மில் அவர் செய்யட்டும், his by own means, அவருடைய வழிகளில், and his own manner, அவருடைய முறைகளில் செய்யட்டும் அப்படிங்கிற பொருள். the master of our work and our yoga knows the thing to be done. அவருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். and we must allow him to do it in us.
அப்போ அவனை அந்த இறைவனை, அந்த தலைவனை, செயல் தலைவரை நம்ம பணிபுரிய நாம் அனுமதி அளிக்க வேண்டும். அண்ட் அண்ட் பை ஹிஸ் ஓன் மீன்ஸ் அண்ட் இன் ஹிஸ் ஓன் மேனர். அவருடைய மீன்ஸ்னா பல கருவிகள், பல ஆட்கள் ஏதோ இருக்கும். அவங்களெல்லாம் பயன்படுத்தி செய்யவும் நம்ம அனுமதி அளிக்க வேண்டும். அவருடைய முறைப்படி தான் போகணும். நம்ம நினைச்ச முறை மனித நிலையில ஒத்து வரவாங்கன்னா அந்த நிலையில ஒத்து வந்தாங்க. இப்போ அந்த ஒருத்தரை அபிமன்யு கொன்றவரை அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் கொள்வேன், அப்படி கொல்லாவிட்டால் நான் தீக்குடிப்பேன். அர்ஜுனன் புவனேஸ்வரமா உங்களுக்கு மியூட் போடுங்க. அது என்ன அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க எதை சொல்ல வந்தீங்க சார்? எதையா ஒண்ணு செய்ய போனா இதை மறந்து போயிடுறேன். சாரி சார். இல்ல பரவாயில்ல. அதான் கான்சியஸ்னஸ் சொன்னது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அந்த மறுநாள் அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு போது அவன் உண்மையா பண்ணா அது நடந்திருக்காங்க. இவர் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சூரிய அஸ்தமனமான மாதிரி ஒரு போக்கை காட்டுறாரு. தன்னுடைய சக்கர ஆயுதத்தால் அந்த சூரியனை மறைத்து சூரியன் அஸ்தமானமான போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அவரை வெளிவர வச்சு அவன் முன்னாடி நின்றோடனே அர்ஜுனா திருப்பி அவர் சக்கராயுதத்தில் சூரியன் திருப்பி இருப்பது தெரிந்து அர்ஜுனன் சொல்லுது. அப்ப ஹிஸ் ஓன் மீன்ஸ், அந்த ஆயுதம் இருக்கு, அது சக்கராயுதம் ஒரு மீன், ஹிஸ் ஓன் மேனர், மறைந்ததாக எண்ண வைத்தது அவருடைய வழி. அது இது ஏமாத்திட்டேன்னா சில பேர் அதை சொல்லலாம். ஆனா அது அவங்க ஏமாத்தல. அதே மாதிரி இந்த 13 ஆண்டுகள் குடிச்சிட்டாங்களா இல்லையானெல்லாம் பாக்குற கணக்குகள் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். அதனால the master of our work knows the thing to be done. The master of our yoga ரெண்டு போடுறாரு. நம்மளுடைய செயலின் தலைவர், நம் யோகத்தின் தலைவர் இருவரும் ஒருவர் தான். The thing to be done and we must allow him to do it in us by his own means and in his own manner. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம், புவனேஸ்வரமா படிக்கலாம். புவனேஸ்வரமா தானே படிக்கணும், அடுத்தவங்களா? நன்றி சார். பக்கம் 391, முதல் பேஜ்லயே 3வது லைன். நாம் அமைதியை அடைய வேண்டும். ஆனால் நம் இயல்பை வெறுமையாக்குவதால் அல்லது அழிப்பதால் நம் திறன்களின் தீவிர கனலையும் சக்தியையும் ஒடுக்கி அமைதியின்றி அலைவதற்கான ஆற்றலே இல்லாதபடி செய்து விடுவதால் வருவதாக அந்த அமைதி இருக்கக்கூடாது. நாம் தூய்மையை நாட வேண்டும். ஆனால் அந்த தூய்மை வெறுமையான குளிர்ந்து இறுகிய தூய்மையாக இருக்கக்கூடாது. முழுமை நமக்கு தேவையே. ஆனால் வரம்பற்றோனின் முடிவின்றி விரியும் வெளிப்பாடுகளுக்கு முறையற்ற முற்றுப்புள்ளி வைத்து விடுவதால் அல்லது முழுமையின் சாத்தியங்களை குறுகிய வரம்புகளினுள் அடைத்து விடுவதால் மட்டுமே வரக்கூடியதாக அந்த முழுமை இருக்கக்கூடாது. தெய்வீக இயல்புக்கு மாறுவது நம் நோக்கமாகும். ஆனால் தெய்வீக இயல்பு மனத்தை அல்லது அறநெறியை சார்ந்த நிலை அல்ல. அது ஒரு ஆன்மீக நிலையாகும். அதை அடைவது கடினம். நம் பகுத்தறிவால் அதை கருதுவதும் கூட கடினம். செய்ய வேண்டியது என்ன என்பது நம் யோகத்தின் செயலின் தலைவனுக்கு தெரியும். அவன் தனது வழியில் தனது முறையில் அதை நிறைவேற்றும்படி நாம் அனுமதிக்க வேண்டும். நன்றி சார். நன்றி. புது பத்திக்கு போவோம். ஆக்சுவலா நான் கூட உங்களுக்கு மியூட் பண்ணலாம், ஆனா முறையா இருக்காது சொல்றேன். இல்லாட்டி நானே கூட மியூட் பண்ணிடுவேன். நீங்க பண்ணிட்டீங்க, நன்றி, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் 2-3 தடவை அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஆமாங்க சார். அந்த கன்ஃபியூஷன் தான் என்ன மாட்டுது. நான் பண்ணலையே நினைச்சு பார்க்கும்போது பண்ணிருக்கிறதுனால திணறுவேன். சாரி சார். கரெக்டா பண்ணிடுறேன். The movement of the ignorance, இதுவும் அதேதான். அந்த என்னன்னு சொல்றேன். The movement, the movement of the ignorance is egoistic at its core, and nothing is more difficult for us than to get rid of egoism, while yet we admit personality
Yet we admit personality and adhere to action in the half light and half force of our unfinished nature. இப்ப இதுல என்ன புரியும்னா, அது நமக்கு இருக்கிற குறைகள். இப்ப நீங்க அந்த ஒரு விளையாட்டாவும் சொல்றேன் நான். இப்ப நீங்க மியூட் சில பேர் வந்து அன்மியூட் பண்ணாமலே பேசிட்டு இருந்திருக்காங்க, நான் உட்பட. நீங்க வந்து பேசி முடிச்சாலும் மியூட் பண்ண மறந்துடுவீங்க. இதெல்லாம் வந்து மூமெண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ். கடைசியில அன்பினிஷ்டு நேச்சர். அப்ப வந்து ஆக்ஷன் இன் த ஹாஃப் லைட் அண்ட் ஹாஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அவர் அன்பினிஷ்ட் நேச்சர். அப்புறம் நம்முடைய இயற்கை என்பது முழுமையானதல்ல, நிறைவேறியதல்ல. அதுல வந்து அரைக்குறை வெளிச்சமும் அரைக்குறை ஆற்றலும் தான் இருக்கும். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, த மூமெண்ட் ஆஃப் தி இக்னரன்ஸ் இஸ் ஈகோயிஸ்டிக். அப்போ அந்த அறியாமையின் செயல்பாடுகள், இயக்கங்கள் வந்து ஆணவத்தின் பாற்பட்டது. அட் இட்ஸ் கோர், எதில் அதன் மையத்தின் மைய கருவில் அப்படித்தான் இருக்கிறது. அண்ட் நத்திங் இஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் தேன் டு கெட் ரிட் ஆஃப் ஈகோயிசம். அந்த ஆணவத்தை நம்ம வந்து அழிப்பது அல்லது அதை விட்டு விலகுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். while yet we admit personality. ஏன்னா நம்ம எது ரொம்ப கஷ்டம்னா, நம்மளுடைய ஆளுமையே இருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து 15 பேர் நம்ம இந்த குழு இருக்கோம், இந்த வினாடியில இருக்கோம். அந்த 15 பேரும் பாத்தீங்கன்னா தனித்தனி ஆளுமைகளாக இருக்கும். அதையும் வச்சுட்டு, ஆனா நம்ம ஆணவத்தையும் போக்குறது அதை விட கஷ்டம். ஆனா நத்திங் இஸ் மோர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறார். For us than to get rid of each other, while we yet we admit personality, and while we adhere to action in the half light and half force of unfinished nature. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம ஆளுமைய கண்ணப்பன் சொல்றாப்ல, பவானி அம்மா கேட்கிறாங்க, மகேஷ் கேட்கிறாரு, இப்படி ஒவ்வொன்றும் இது செய்யுமா கேள்வி கேட்கிறான்னு சொன்னோம், கவனிச்சு கேட்கிறாங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதா இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், half light to action in the half light, adhere to action in the half light and half force of our unfinished nature. இப்போ ஒரு ஓவியருக்கு நல்ல வெளிச்சம் தேவை, லைட் அண்ட் ஷேட் இருந்தாலும் ஒரு வெளிச்சம் தேவை. எல்லாம் அரபுற வெளிச்சத்துல போச்சுன்னா பாதி இருட்டாவும் பாதி பொருட்கள் தான் தெரியும். அதை வச்சு வரைச்சுன்னா ஹாஃப் லைட். அப்புறம் அவரும் கொஞ்சம் பலவீனமா இருக்காது, இந்த இதை போட்டு ப்ரெஷ்ஷை பிடிச்சி வரையறதுக்கு அவர் கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து எல்லாவும் ஒரு வந்து அரைக்குறையான ஹாஃப் லைட் அண்ட் ஹாஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அன்பினிஷ்டு நேச்சர். நம்மளுடைய மனித இயற்கையே முழுமையாக நிறைவேறவில்லை. நம்ம திருப்பதும் அரைக்குறை, அரை ஒளி, அரை ஆற்றல். இந்த இதுல நம்ம வந்து செயல்ல வந்து அட்கியர் பண்ணணும். அதுல வந்து நிக்கணும், வேலையில முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த அட்கியர் பண்ணணும். நமக்குன்னு ஒரு ஆளுமையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஆணவம், என்னுடைய ஆளுமைன்னு சொல்லும் போதே ஒரு ஆணவம் மட்டும் தொக்கி நிக்குது. அந்த இடத்துல இருந்து to get rid of egoism is more difficult than to adhere to the action, to admit the personality. இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. The movement of the ignorance is egoistic at its core, and nothing is more difficult for us than to get rid of egoism. While yet we admit personality and adhere to action in the half light and half force of our unfinished nature. அடுத்த சென்டென்ஸ் போலாம். எப்ப சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து கேளுங்க. அது அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி புவனேஸ்வரிமா நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன சின்ன சென்டென்ஸா அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த இதுல பெருசா கொடுக்கல அப்படின்னு. கரெக்டுங்களா? ஆமாங்க சார், நான் தான் பார்த்தேன். உண்மை. It is easier to stop the ego by renouncing the impulse to act, or to kill it by cutting away from us all movement of personality. அப்ப அந்த ரெண்டு பிரச்சனையும் சொன்னார். ஒண்ணு வந்து செயல் என்பால் பற்றுக்கொள்ளுதல், செயலுக்குள்ள பற்றுக்கொள்ளுதல், அப்புறம் வந்து நமக்கு என்ற ஆளுமை. அந்த ரெண்டையும் எடுத்துட்டோம்னா இது ஈஸி. அங்க வந்து நத்திங் மோர் அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிச்சாருங்க பாருங்க. அந்த இதுல என்ன சொன்னாரு, nothing is more difficult for us than to get rid of egoism, get rid of the action in the half nature. அதுக்கு ஆப்போசிட் வந்து it is easier அப்படின்னு சொல்றாரு. It is easier to starve the ego by renouncing the impulse to act. அப்போ வந்து முதல்ல வந்து நம்ம செயல் புரிய வேண்டும், ஒரு தாக்கம் தூண்டுதல் இருக்கும் இல்லையா, அதை துறந்து நாம் ஆணவத்தை பட்டினி போடுதல் எளிமையானது. அதான் அப்ப வந்து அததான் வந்து செய்ய வேணும், கடவுள் தானே செய்யணும், சும்மா இருக்கலாம் சொல்லிட்டு
ஆணவத்தை பட்டினி போட வைக்க முயற்சி பண்றது. இது வந்து அறகுறையா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஈஸியர் டு கில் தி ஈகோ. இந்த இட்டுங்கிறது ஈகோ புரியுது. பை கட்டிங் அவே ஃப்ரம் அஸ் ஆல் மூவ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. எனக்கு என்று சில குணங்கள் இருக்கும். சில பேர் கோச்சிக்கவே மாட்டாங்க, சில பேர் சண்டையே போட மாட்டாங்க, சில பேர் எப்போ இனிமையாவே பேசுவாங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு. சில பேர் பயத்தோர்தான் பண்ணதான் சொல்லுவாங்க, சில பேர் வந்து பெசிமிஸ்டிக்காவே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் எல்லாம். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த cutting away from us all movement of personality. To kill the ego by cutting away from us all movement of personality. ஆளுமைக்குரிய இயக்கங்கள் எல்லாம் வெட்டி 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 விட்டு அந்த ஆணவத்தை, அப்ப ஆளுமை என்று கண்ணப்பன் என்பவர்கள் அப்படின்னு அந்த ஆணவத்தை கொல்ல முயற்சி செய்து அது வந்து எளிமையானது. So it is easier to stop the ego by renouncing the impulse to act or to kill it by cutting away from us all movement of personality. அடுத்தது கண்டினியூ ஆனாலும் நம்ம அதையும் படிச்சிருவோம். அதுக்கான பட் ஆரம்பிக்கும் போது அடுத்தது இருப்போம். சொல்லுங்க பிரியாமா. சார் ரெனவுன்ஸ்க்கு தமிழ் மீனிங் என்ன சார்? துரத்தல். துறவின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே சார். வேண்டாம் நம்ம ஒதுக்குறோம். இப்போ சிம்பிளான விஷயம் நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன். நீங்க காஃபி குடிக்கிற ஏதாவது வேண்டாம் பழக்கம் இல்லாத ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது சொல்லலாம், காஃபி டீ மாதிரி நீங்க ஏதாவது செய்யாததுன்னு ஒண்ணு உண்டா? ஒரு சிலர் கேட்டா எனக்கு காஃபி டீ பழக்கம் இல்லாமாங்க. சரி, நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டீங்க. அப்ப வந்து அதை வந்து ஒருத்தர் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க, ரொம்ப அருமையான KFC இது நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணுங்க? சிம்பிளி ரிஜெக்ட்னு சொல்லுவோம். அதே நம்ம வந்து பழக்கம், நம்ம வந்து இது நான்வெஜ் அசைவம் சாப்பிடுவதில்லை என்கிறது அசைவத்தை நீங்க துறந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம். Renounce the habit of eating, though you never started. You renounce the habit, starting the habit of eating non-vegetarian. புரியுதுங்களா? உங்களுக்கே தெரியாம இது பண்ணிருக்கீங்க. அதாவது ரெனவுன்ஸ் வீட்டுல சொல்லியோ இல்ல உங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்புலையோ அதை ஒதுக்கி இருப்பீங்க. இதான் விஷயம். இது தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமலும் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல வந்து ரினவுன்சிங் தி இம்பல்ஸ் டு ஆக்ட் அப்படின்னா நமக்கு வந்து அது செய்யணும். இப்ப ஒரு பேஷண்ட் வராரு, பல்லுல ரத்தம் வடிய வராரு, உங்களோட இது என்ன வரும்? முதல்ல டாக்டர் வந்து அதை நிறுத்ததுக்கு உண்டான வழிகள் பார்ப்பீங்களா இல்லையா? நர்ஸை கூப்பிங்க, அதை பஞ்சு வைப்பா, அப்புறம் எப்படி பிளட்டை நிறுத்தருக்கு, அது எதனால வருது, அது கட்டியாகாம ரத்தம் இருக்கா, அதுக்கு ஏதாவது லிக்விட் வைப்பா, என்னென்னலாம் உடனே மூளை கடன்னு வரும். அப்ப அதெல்லாமே இம்பல்ஸ் டு ஆக்ட் ஈஸி எல்லாத்துக்குமே வரும். இப்போ சமைச்சிட்டு இருக்கும்போது பால் பொங்குதுன்னா நம்ம உடனே நம்ம என்ன செய்வோம்? ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். பழைய காலத்துல தான் தண்ணி தான் தெளிப்போம். சரி, அப்ப வந்து இம்பல்ஸ் டு ஆக்ட், தண்ணி பால் வழிஞ்சா அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் கிளீன் பண்றது அதை விட கஷ்டம். முதல்ல பாலை ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோங்கிறது என்னதான் இல்லையா? அந்த இம்பல்ஸ் டு ஆக்ட் வந்து எப்பவுமே இருக்கும். யாராவது இப்ப உங்களுக்கு வெறுக்கிற ஏதாவது கோபமா எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்து தப்பா சொல்றாங்கன்னா உடனே நம்மளுடைய இம்பல்ஸ் என்னவா இருக்கும்? அது பதில் சொல்ற மாதிரி எப்படி நீ என்ன முட்டான்னு சொல்ல போச்சு சொல்லுவோமா இல்லையா? ஃப்ராடுன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு இடத்துல. அப்ப 5 ரூபா வாங்குற இடத்துல 500 ரூபா வாங்கிட்டு அநியாயம் பண்றப்ப அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படி எல்லாம் கிடையாது நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். நான் இம்பல்ஸ் ரியாக்ட் பண்றது பூரா அது சொல்ல. புரியுதுங்களா? Other impulse, it is easier to stop the ego by renouncing the impulse to act, or to kill it by cutting away from us all movement of personality. இப்போ as a doctor உங்களுக்குன்னு சில மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு நர்ஸுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், கீழே ஹவுஸ் கீப்பிங் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட். புரியுதா? 3 பேருக்கு இருக்கும். அந்த அதுக்குன்னு உண்டானதெல்லாம் கட்டிங் அவே ஃப்ரம் அஸ் ஆல் மூவ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இப்ப நீங்க வீட்டுல மேல போனோம்னா உங்க அம்மாவுக்கு மகளாக சில மூவ்மெண்ட் இருக்கும், உங்க மகளுக்கு நீங்க அம்மாவா சில மூவ்மெண்ட் இருக்கும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அனுப்புறதுக்கு தான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதுக்குண்டான இம்பல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நானும் பேசணும்ல, இது முடிச்ச உடனே நான் இன்னைக்கு மாமல்ல போகணும், ரேடிசன் போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், இந்த மாதிரி எண்ணத்துல ஏதாவது ஆல் ஹாவ் அவர் இம்பல்ஸ் டு ஆக்ட். அதை வந்து வெட்டி எறிய முயற்சி பண்ணுங்கிறார்.
புரியுதுங்களா? தேங்க்யூ சார். It is easier to exalt it into self-forgetfulness, immersed in trance of peace or an ecstasy of divine love. அப்ப அடுத்தது கொண்டு சொல்றாரு. சில நேரம் அந்த ஆன்மீகமா போகும்போது பல பேர் பாத்தீங்கன்னா இது பண்ணலாம். அந்த திரைப்பட காட்சி போடாம நான் சொல்றேன். அவ்வளவு தொடர்கதைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்காதா இருக்கும்? 70களில் வந்த படம், கருப்பு வெள்ளை. யாராவது ஆமாவா இல்லையா சொல்லலாம். என்ன சார் அது சொல்லுங்க. அவள் ஒரு தொடர்கதை. ஆமா சார், வந்திருக்கு. என்ன வயசுலதான் பார்த்திருப்போம் எல்லாரும். ஆமா, 70களில் அது வந்தது. அதுல வந்து அந்த கதாநாயகி வந்து வீட்டுக்காக ஒரு நியாயமான ஒரு வேலை, ஆபீஸ் வேலையை பார்த்து அந்த சம்பளத்துல அதை கொடுத்தது. கண் தெரியாத தம்பி, கணவனை இழந்த ஒரு தங்கச்சி, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய தந்தை, குடிகார அண்ணன், அவங்களுக்கு ஒரு மனைவியை தாக்கி, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அம்மா. இதுல இத்தனை பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது அவங்க அப்பா இல்லை. முதல்ல இருந்து அப்பா பத்தி எதுவும் காட்ட மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர்ல ஒரு லெட்டர் வரும், அவங்க அப்பா திருப்பி வர மாதிரி ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் வந்து சந்தோஷம். அப்பா ஏன்னா அந்த படம் பூராமே தான் பொறுப்பை யார்ட்டாவது கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா நம்ம வாழ்க்கையை வாழலன்னு அவன் காதலை கூட துருக்கிற மாதிரி வரும். காதலிச்சுட்டு இருப்போம். அந்த காதலன் வந்து அந்த ஏதோ ஒரு காரணத்தினால விதவை தந்தையை திருமணம் கொடுப்போம். அப்ப அதுலதான் கடவுள் அமைத்து வைத்த மேடை பாட்டெல்லாம் வரும். அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அப்பா வராங்கன்னு இவங்க எல்லாம் சந்தோஷமா ஆடி அப்பா வந்துருவாங்க, இனிமே நம்ம பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லும் போது அங்க என்னமோ கறி பொடி என்னமோ இருக்கு, அதெல்லாம் முகத்துல பூசி விளையாடிக்குவாங்க கோழி மாதிரி. அது அடுத்த நாள் வந்து பார்த்தா அவரு பை நிறைய விபூதி வச்சுக்கிட்டு ஒரு துறவியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் விபூதி கொடுப்பாரு. இவங்க அம்மா வந்து ரொம்ப அந்த ஆன்மீகமான மத ரீதியான அம்மாவா இருக்கனால அவனை வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து பார்த்துட்டு திருப்பி அவருடைய கஷேத்திராடனம் போற மாதிரிதான் இருக்கும். அப்படின்னா என்னன்னா அந்த பொறுப்பு அவரோட பார்வையில பார்த்தா ஒரு துறவி. அந்த மாதிரி பல சாமியார்களை நம்ம வந்து பழனி அடிவாரத்துலயும் இதுல நம்ம திருவண்ணாமலையில நிறைய பேரை பார்க்கலாம். அந்த மாதிரி வீட்டை விட்டு பல காலம் நம்ம பெரும் கோடீஸ்வரர்களும் அந்த மாதிரி பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச புத்தர் கதையும் அந்த மாதிரி வரும். இட் இஸ் ஈஸியர் டு எக்ஸால்ட் இட் இன்டு செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். எக்ஸால்ட்னா ஒரு டக்குன்னு ஒரு இடத்துக்கு மேல போகும். இது எப்படின்னா தன்னையே மறக்கக்கூடிய நிலைக்கு அதுல போய் செல்ஃப் ஃபர்கெட், எக்ஸால்ட் இன்டு செல்ஃப். இட்டுங்கிறது திருப்பி ஆணவம். அந்த ஆணவத்தை வந்து அந்த எக்ஸால்ட்ங்கிறது முன்னே நம்ம படிச்சிருக்கோம். சாலிட் வந்து பொதுவா சூடு பண்ண லிக்விட் ஆகி அப்புறம் கேஸ் ஆகும். அதுதான் கெமிஸ்ட்ரியில சொல்லக்கூடிய தன்மை. ஆனா திடீர்னு லிக்விடே ஆகாம டக்குன்னு கேஸ் ஆகிறது வந்துதான் எக்ஸால்டேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஆணவத்துக்கு படிப்படியா போகாம எடுத்த உடனே நம்ம வந்து இந்த தன்னை மறந்த நிலைக்கு போறது. இட் இஸ் ஈஸியர் டு எக்ஸால்ட் தி ஈகோ இன்டு செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். அது எப்படி இருக்கும்? இம்மர்ஸ் இன் தி ட்ரான்ஸ் ஆஃப் பீஸ். எப்பொழுதும் ஒரு அமைதியான ஒரு இது. ஆர் இம்மர்ஸ் இன் an ecstasy of divine love. இறை பக்தியிலே தன்னிலே மறந்து. இப்ப அந்த துறவியெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சாமியாருங்க பக்தி எப்ப பாரு கோயிலா போயிட்டு இருக்கிறவங்க. அது அப்பப்போ போறதா இருந்தாலும் போயிட்டே இருந்தாலும் சரி. அது வந்து ஈஸியா தோணும். ஏன்னா இந்த ஆணவத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்தியிலேயே ஓடி இருக்கவங்க அவங்களோட கடமைகளை ரொம்ப செய்ய மாட்டாங்க. நம்ம பக்கத்துல கோவில் ஆக்குது பண்ணிட்டே இருந்தா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தன்னையே மறந்து டிரான்ஸ்னா ஒரு அருள் நிலையில இருக்கு. யோசிச்சு பாருங்க. இது என்ன அழகா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரான்னு பாருங்க. பமல் சித்ராமா நீங்க படிங்க பாருங்க. ஒரு நிமிஷம் சார், இந்த இட் இஸ் ஈஸியர் டு எக்ஸால்ட் இட் அப்படின்னா இந்த பர்சனாலிட்டியை சொல்றாரா சார்? ஈகோ ரெண்டு இடத்துல இட்டு வந்து ஈகோ தான் புரியும். இப்போ ஒண்ணு பார்த்தோம் பாருங்க, அது வந்து பர்சனாலிட்டிங்கிறது அந்த ஈகோ அடுத்த வடிவம் தானே. இட் இஸ் ஸ்டார் தி ஈகோன்னு போட்டாங்க. ஈகோங்கும்போது அதேதான். அதே மாதிரி மேலையும் பாத்தீங்கன்னா அந்த கெட் ரிட் ஆஃப் ஈகோயிசம் அங்கிருந்துதான் எல்லாமே வரும். It's easy to stop the ego and the impulse to act or kill it கூட kill the ego தான் சொல்றேன். அப்ப it is easier to exalt it into self forgetful. அந்த ஈகோ தான் தன்னை மறக்கும் போது ஈகோ இல்லைங்கிறதுனால நம்ம வருதா இல்லையா? ஓகே சார், தேங்க்யூ. நான் ரொம்ப இதா சொல்லியிருக்கேன். அப்படியே ஒவ்வொரு இதழா நம்ம விரிச்சு பார்ப்போம் பாருங்க. இப்ப நீங்க கையை கீழே இறக்கிடலாம். இது
பம்மல் சித்ராமா படிக்கணும். படிக்கிறேன் சார். அஞ்ஞான இயக்கம் அதன் மூல ஊற்றிலேயே அகங்காரத்தை சார்ந்ததாகும். தனித்தன்மையை ஏற்றுக்கொண்டு நம் அரைக்குறையான இயல்பின் பாதி ஒளியில் பாதி ஆற்றலில் தொடர்ந்து செயல் புரிந்து கொண்டே அகங்காரத்தை அழிப்பதை விட கடினமான செயல் நமக்கு இருக்க முடியாது. தனித்தன்மையை சார்ந்த இயக்கத்தை எல்லாம் நம்மிடம் இருந்து அறுத்து விடுவதால் அகங்காரத்தை அழிப்பது அல்லது செயல் புரிவதற்கான உந்துதலை துறப்பதனால் அகங்காரத்தை பட்டினியிட்டு ஒடுக்குவது எளிதாகும். மெய் மறந்த அமைதி நிலையிலோ பக்தி பரவசத்திலோ ஆழ்ந்து விடுவதால் அகங்காரம் தன்னையே மறந்து விடுமாறு அதை மேம்படுத்துவது எளிதாகும். ஆனால் நன்றி சார். அததான் திருப்பி சொல்றேன், படிக்கும் போது எங்க முடிக்கணும் தெரியும். ஓகே, படிக்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இனிமேதான் பட்டுங்கிறது வருது ஆனால். அதனால ஓகே சார். சார் பரவாயில்ல, பாருங்க எப்பவுமே எங்க படிக்கிறோம் புரிஞ்சு படிங்க. நன்றி சார். But our more difficult problem is to liberate the true person and attain to a divine manhood, which shall be the pure vessel of a divine force and the perfect instrument of divine action. Step after step has to be firmly taken. Difficulty after difficulty has to be entirely experienced and entirely mastered. இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. ரொம்ப அழகா வருது பாருங்க. அவர் மோர் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இஸ் டு, இப்ப வந்து ஈஸியர்லாம் சொல்லிட்டாரு. அது அதோட கஷ்டம்னாரு, அதோட ஈஸி. அப்படி பக்தி பரவசத்துல ஆழ்ந்து போறது. அதனாலதான் கலியுகத்துக்கு மிகச்சிறந்தது வந்து பக்தி யோகம் தான். நீங்க நாம ஜபம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அவர் மோர் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இஸ் டு லிபரேட் த ட்ரூ பர்சன். ஸோ அந்த உண்மையான அந்த பர்சன், அந்த பர்சனாலிட்டி வேற, அந்த ஈகோ வேற. இது வந்து இறை அந்த மனிதன். அதை வந்து விடுவிப்பது என்பது அதை விட கடினமானது. அவர் மோர் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இஸ் டு லிபரேட் த ட்ரூ பர்சன் and to attain to a divine manhood. So இறை மனிதனாக சூப்பர்மேன் மாதிரி அது ஆகிறது என்பது more difficult problem. Okay, which shall be the pure, and the pure manhood எப்படி இருக்குன்னா, pure vessel of a divine force and the pure instrument, perfect instrument of a divine action. So divine manhood அடைந்து விட்டால் நாம் அதற்குரிய தூய்மையான பாத்திரமாக, இறைவனின் ஆற்றலுக்குரிய தூய்மையான பாத்திரமாக இருப்போம். இறைவன் செயலுக்குரிய தூய்மையான கருவியாக இருக்கும். இதுலயும் பாருங்க, இந்த ஃபோர்ஸுங்கிறது ஒரு மாதிரி மேல இருந்து கொற்ற மாதிரி அப்படி வாங்கி நம்ம செயல்படுறோம். அதனால ஒரு பாத்திரத்தை சொல்றாரு. அதே டிவைன் ஆக்ஷன் போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாரு. அந்த ரெண்டு வார்த்தையை கவனிச்சு. ஸோ டிவைன் மேன்ஹுட் which shall be the pure vessel of a divine force and the perfect instrument of a divine action. அப்புறம் இங்க வந்து அதில் இது செய்வதற்கு என்ன பண்ணும்? ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப் has to be firmly taken. ஒவ்வொரு அடியையும் நாம் திண்ணமாக, firmly அப்படிங்கும்போது firm-ஆ எடுத்து வைக்க வேண்டும். has to be firmly taken. அதுல எந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. difficulty after difficulty has to be entirely experienced. difficulty after difficulty has to be entirely mastered. இதை விட வந்து நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதுக்குதான் பொருத்தம். என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணும். அப்போ வந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும், திண்ணமாக எடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு துன்பத்தையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும், ஒவ்வொரு தொல்லையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு துன்பத்தையும், ஒவ்வொரு தொல்லையையும் அதை நாம் ஆட்கொள்ள வேண்டும். அதை வந்து மீள வேண்டும், மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு அழகானது. நம்ம என்ன நினைப்போம்? ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம், எல்லாம் நமக்கு ஈஸியாயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. எடுத்துக்காட்டா உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த அந்த பானை செய்யற ஒரு பேர் என்னங்கம்மா? குயவர்ல பானை செய்யற ஒரு பக்தர், அவர் மகன் குழந்தையவே வந்துட்டாங்க மணல
பண் அந்த இது எனக்கு ஒண்ணு நினைவு வரல. துக்காராம். சொல்லுங்க. பாண்டுரங்கன். துக்காராம் சார். அவர் இல்ல வணங்க சார், இல்ல சார், சோக்லா நினைக்கிறேன். துக்காராம் சார். துக்காராம். துக்காராம் கரெக்ட். இந்த பாண்டுரங்கர் அவர் வணங்கிய கடவுள். ஏன்னா நம்ம ஸ்டேட்டு கிடையாது, மகாராஷ்டிராங்கனால நமக்கு குழப்பங்கள் வருது. என்ன நான் என்ன சொல்றேன்னா, அந்த பக்தி பரவசத்துல சேர்த்த மிதிக்கும் போது அந்த குழந்தையை மிதிக்கிறோன்னு கூட தெரியாம மிதிச்சுட்டு இருப்பார். இதுதான் அந்த பக்தி உச்ச நிலை. 2 மனைவிகள் இருப்பாங்க, ஒரு குழந்தை தவழ்ந்து அந்த மண்ணுக்குள்ள வந்துடும். குழந்தை அப்ப யோசிச்சுப்பாங்க, அந்த பாதம் அந்த குழந்தையோட உடம்புல படுதுன்னு கூட அவருக்கு தெரியாம பண்ணிடும். அதான் அந்த எக்ஸால்டட் டு த டிவைன் லவ்ல வரக்கூடிய சில நேரம் அந்த உச்சகட்டம் நம்மளை நாமே மறந்துடும். ஆனா ஈஸியா இருக்கும் நம்மளை நாம் மறக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த வார்த்தைகள் எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் தொடருதான்னு பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸோட பேராகிராஃப் முடியுது. அது அடிப்படை ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லுவார் அடுத்தது. Only the divine wisdom and power can do this for us, and it will do all if we yield to it in an entire faith and follow and assent to its workings with a constant courage and patience. எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனா அது எப்படி செய்யறதுன்னு நம்ம திணறி போகாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு உறுதியூட்டும் தைரியம் ஊட்டும் தருகிறது. Only the divine wisdom can do this for us. அப்ப இறை ஞானம் ஒன்று மட்டும்தான் அந்த ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆட்கொள்வதற்கும் அதை வெல்வதற்கும் வாய்ப்பு. அப்போ வந்து only the divine wisdom, இறை ஞானம் ஒன்றுதான் செய்ய வேண்டும். Only the divine power can do this. இறை ஆற்றல் ஒன்றுதான் இது செய்ய வேண்டும். And it will do இந்த இடத்துல divine wisdom and power ரெண்டும் செய்யும். It will do all, எல்லாத்தையும் அது செஞ்சிடும். எப்போ if we yield to it. யூஸ்வலா அந்த yield to it வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ யாருக்காவது ஒரு சிகரெட் தீய பழக்கம் இருக்கு அப்படின்னா விட்டுட்டா சரி, அப்பா அவர் விட்டுட்டாங்கன்னு நினைக்கும் போது திடீர்னு என்ன ஆகும், ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாரு, ஏதோ ஒரு காரணத்துல தீய பழக்கத்தை மீண்டும் அவர் வந்து புகை வாசத்துல திருப்பி ஒரே ஒரு சிகரெட் அடிச்சா இருப்பாரு. ஸோ ஐ yield to it அப்படின்னா I yield to the desire, I yield to the my bad habit. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இறை ஆற்றல் பாசிட்டிவா சொன்னார். அந்த இறை ஆற்றலுக்கும் இறை ஞானத்துக்கும் நாம் நம்ம விட்டு கொடுத்துவிட்டால் அது அதற்கு நம்ம அடிப்படைந்து ஒரு நல்ல எப்படி நம்ம அதுக்கு அடங்கி போறோம்னா, என்டையர் ஃபெய்த், முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அண்ட் ஃபாலோ இட்ஸ் ஒர்க்கிங்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் கரேஜ் அண்ட் பேஷன்ஸ். அதோடைய வேலைகளில் அதோட இயக்கங்களை வந்து தொடர்ந்த நிலையான தைரியத்திலையும் பொறுமையிலையும் நம்ம போகணும். அண்ட் அசென்ட்னா ஒப்புக்கொள்ளுதல், ஏற்பது. அசென்ட் டு இட்ஸ் ஒர்க்கிங்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் கரேஜ் அண்ட் பேஷன்ஸ். அப்போ தொடர்ந்து தைரியத்திலையும் பொறுமையிலையும் அதோட இயக்கங்களுக்கு நாம் ஏற்க வேண்டும். ரெண்டும் பண்ணா then the divine wisdom and power can do this for us, and it will do all if we yield to it in an entire faith and follow and assent to its workings with a constant courage and patience. தனசேகர ஐயா படிக்க வாய்ப்பு இருக்கா வாக்கிங்ல இருந்துட்டு? தனசேகரன் ஐயா? சாரி சார், இல்ல சார், படிக்க முடியாது சார். நோ ப்ராப்ளம். கண்மலர்மா படிங்க. ஆனால் நமது பிரச்சனை கடினமானதாகும். நமது மெய்யான தனித்தன்மையை விடுவித்து தெய்வீக சக்தியின் தூய பாத்திரமாக இருக்கக்கூடிய, தெய்வீக செயலின் முழுமையான கருவியாக இருக்கக்கூடிய தெய்வீக மனதத்துவத்தை நாம் எய்த வேண்டும். ஒரு நிமிஷம், மனிதத்துவத்தை, தெய்வீக மனம் அல்ல, மனிதத்துவத்தை நாம் எய்த வேண்டும். நாம் உறுதியுடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் முழுமையாக சந்தித்து அனுபவித்து அதில் முழுமையான வெற்றி காண வேண்டும். தெய்வீக ஞானமும் சக்தியும் தான் இதை நமக்காக செய்ய முடியும்.
முழுமையான விசுவாசத்துடன் நாம் அவற்றுக்கு சரணடைந்து வளைந்து கொடுத்தால் இடையறாத துணிவுடனும் பொறுமையுடனும் அவற்றின் ஏக்கத்துக்கு ஒப்புதல் அளித்து பின்பற்றினால் அவை நமக்காக அனைத்தையும் நிறைவேற்றும். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். நாளை காலை நம் பயன்களை தொடரலாம்.